வணக்கம் நண்பர்களே, தமிழா பக்கத்துல இருந்து சவுதி சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சில அப்ளிகேஷன், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலிமா வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் நம்மளே வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாத இருக்கிற நண்பர்களுக்காக வேண்டியதான் இந்த வீடியோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ட்ரிக்ஸு, டிப்ஸு, எந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ தேவைப்படுது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து அது சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க நம்ம பார்க்கும்போது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு வந்து அதை வந்து சென்ட் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர், இந்த மாதிரி ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ்ன்றது வந்து காட்டாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ்ன்றதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இதில் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்டேட்டஸ் வந்து இதில் வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பட் வந்து இது வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகியிருக்காது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தேவைன்னா பேக் வந்துடுறேன். ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். காப்பியோ அல்லது மூவோ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா இப்போ காப்பி கொடுத்துட்றேன். காப்பி கொடுத்துட்டு நமக்கு எந்த ஃபோல்டரில் தேவையோ அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எஸ்டியில் கொடுக்குறேன். எஸ்டியில் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிலையும் வந்து அது சேவ் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தால் ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேட்டஸை இன்னொருத்தரோட அனுமதி இல்லாமல் நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஸ்டேட்டஸ் பிடிச்சிருந்தாலும் நம்ம அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா மொபைலையும் இப்போ வர லேட்டஸ்ட்டு 75% பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் வந்து ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஸோ அப்படி வந்து ஃபைல் மேனேஜர் உங்கள் மொபைலில் இல்லை, ஓல்டு வெர்ஷன், ஓல்டு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜருக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.